சூரிய பிரகாசம் சார் கிட்டத்தட்ட காலையில் விஜய் வீட்டிலேருந்து கிளம்பிட்டார் அப்படிங்கிறதுல தொடங்கி விஜய் அந்த பிரச்சார உரையில் முடிச்சாருங்கிற வரைக்கும், நாமக்கல்ல உரை முடிச்சார் வரைக்கும் தொடர் நேரலை தான். இதில் விஜய் அங்கேருந்து கிளம்பிட்டாரு, திருச்சி வந்துட்டாரு, திருச்சியிலேருந்து கார் ஏறிட்டாரு, திருச்சியிலேருந்து கார்லேருந்து மாறி பிரச்சார பேருந்து ஏறிட்டாரு, அங்கேருந்து வந்துட்டு இருக்காரு, கிட்ட வந்துட்டாரு, விஜய் பேசுறாரு அப்படிங்கிறத தொடங்கி பார்த்தோன்னா, இதில் விஜய் பேச்சுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த இந்த நிகழ்வுகளும் கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா, விஜயுடைய பேச்சுங்கிறது ஒரு சாதாரண ஒரு 16 நிமிட உரை தான். அதில் வைக்கப்படக்கூடிய குற்றச்சாட்டுகளும் நிறைய முரண்பாடு இருக்குன்னு சார் சொல்கிறார். 19 போகிற போக்கில் சொல்கிற மாதிரி தான் சொல்கிறாரு. ஒரு கட்சியுடைய தலைவராக இருக்காரு, 2026 சட்டமன்ற தேர்தல் எதிர்கொள்ள போகிறாரு, ஒரு புள்ளி விவரத்தோட தெளிவாக சொல்லக்கூடாதா, ஒரு போகிற போக்கில் ஏதோ மேலோட்டமாக சொல்லிட்டு போகிறாரு அப்படிங்கிறாரு. இது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும், எந்த தாக்கத்தை ஏற்படுத்தாதுங்கிறாரு. நண்பர் நடுநிலையாளர் இது வரைக்கும் நினச்சிட்டு இருந்தேன். கரைவேட்டிய ஒரு கழக கண்மணின்னு எனக்கு தெரியாது. ஏன்னா இவரோட மனசில் இல்லை ப்ளீஸ் நான் சார் நான் அவர் சொன்னதுல என்னன்னா கல்வியில தமிழ்நாடு சிறந்து இல்ல வரேன், அதுக்கு நான் வரேன், மருத்துவத்துல சிறந்து விளங்குது, அதுக்கு வரேன், அந்த புள்ளி விவரத்துக்கு அப்புறம் வரேன். என்ன என்னை பொறுத்த வரைக்கும் இளைஞர்களின் எழுச்சி இது வரைக்கும் எம்ஜிஆருக்கு அப்புறம் பார்க்காத ஒரு எழுச்சி. எப்படி நேபாளத்தில் ஜீக்களின் புரட்சி இல்ல அதுக்கு அவர் சொல்றாரு கூட்டத்துக்கு நான் கூட்டம் அந்த காழ்ப்புணர்ச்சி நான் சொன்னேன். நடிகர் தனுஷ் வந்தா கூடாத கூட்டமா அப்படிங்கறாரு, நடிகைகள் வந்தா கூடாத கூட்டமா அப்படிங்கறாரு. இவரே ஆருடம் சொல்றாரு ஓட்டா மாறாதுன்னு சொல்லி, தனுஷுக்கு இந்த கூட்டம் வருதுன்றாரு, விஜயோட பாப்புலாரிட்டியை மட்டுப்படுத்த நினைக்கிறாரு, கேவலப்படுத்த நினைக்கிறாரு. அது சரியான ஒரு அணுகுமுறை இல்லை. நான் இல்ல தனுஷ்கால கூட்டம் வருது அப்படிங்கறது ஒப்பிட்டு பார்க்கறது எப்படி விஜயோட பாப்புலாரிட்டி மட்டுப்படுத்ததா ஆகும்? தனுஷ் வரட்டும் சார், யார் வேணானது, தனுஷ் ஜனநாயக நாடு, தனுஷ் கூட்டம் கூட்டுறது சொல்றாரு. இல்ல நாங்க பார்க்கல, ஏதோ ஒரு இடத்துல கொஞ்சம் கூட்டத்தை காட்டுறாரு. விஜய் மாதிரி 16 கிலோமீட்டர் 32 கிலோமீட்டர் தொடர்ந்து கூட்டத்தை காட்டல. இவர் சொல்றாரு விஜய் இவனு தானோன்னு வந்த மாதிரி. இதுல காவல்துறை 1000 கட்டுப்பாடு, இது மாதிரி சுதந்திர இந்தியா இது மாதிரி ஒரு காவல்துறையின் அடக்குமுறையை காணவே இல்லை. ஒரு அரசியல் தலைவர் அரை மணி நேரத்துல கூட்டத்தை முடிக்கணும், 1 மணி நேரத்துல கூட்டம் முடிக்கணும், பின்னாடி 3 வண்டி தான் வரணும், நெருக்கலான இடத்துல தான் நீ கேட்குற இடத்த நாங்க தர முடியாது. நேற்று மதியானம் 4:30 மணி வரைக்கும் இடத்த தரல. அந்த அளவுக்கு ஒரு ஆளை கழிக்கிறாங்க விஜய. இதை விட ஒரு ஜனநாயகத்துல யாருக்கும் இந்த மாதிரி நிபந்தனைகளை விதிக்கிறது கிடையாது. இந்த மாதிரி நிபந்தனைகளை யாருக்குமே விதிச்சதுமே கிடையாது. ஏன் முதல்வர் ஸ்டாலின் கரூர்ல பேசினாரு, பட்டாசு ஃபுல்லா 2 பக்கமும் கொளுத்துனாங்களே, அப்ப இந்த டிஜிபிக்கு தெரியாதா இது தவறு, முதல்வரே பண்ணாலும் தப்புன்னு சொல்லி கேஸ போட்டாரா? வேன்ல ஆட்டு மந்தையை கூட்டு வராரு, மக்கள்களை கூட்டு வந்தாங்க கரூர்ல MK ஸ்டாலினோட கூட்டத்துக்கு. இது எதுக்கு ஒரு எஃப்ஐஆர் போட்டாங்களா? தவறு கிடையாது. நீங்க சொல்றத விட நான் ரொம்ப எந்த வார்த்தை குறைவா பயன்படுத்த மாட்டேன். அது மாதிரி தான் நீங்க கூலிக்கு இல்லைன்னா தப்பு ஒன்றும் கிடையாது. நீங்க கூட்டு வரக்கூடாது. மக்கள் அவங்கள மக்களா நடத்திருக்கணும். நீங்க எப்படி சார் ஒரு வேன்ல ஒரு குட்டி யானையில 40 பேர் எப்படி சார் கூட்டு வர முடியும்? அது பப்ளிக் கேரேஜ் கிடையாது சார். வாபஸ் வாங்குறதுக்கு நான் ரெடியா இல்லை. நான் சொன்னது நீங்க மக்களா நடத்தல. உங்களுக்கு உங்களோட அரசியல் ஆதாயத்திற்காக அந்த ஏழைகளோட ஏழ்மையை நீங்க பயன்படுத்திக்கின்னு உங்கள் கூட்டத்தை கூட்ட பண்ணீங்க. ஆனால் ஃபெயிலியர் ஆயிட்டீங்க. ஏன்னா விஜய்க்கு வர கூட்டம் நேச்சுரல் க்ரௌட். அது கூட்டப்பட்ட கூட்டம் இல்லை. ஏன்னா 5 மணி வரைக்கும் விஜய்க்கு எங்க மீட்டிங் நடக்கிறதுனே தெரியாது. கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருதுன்னு சொன்ன பாரதி. அதுதான் இது அமைதி. நேபாளத்தில் நடந்தது வன்முறை புரட்சி, தமிழ்நாட்டில் நடக்கிறது அமைதி புரட்சி. மக்கள் வெகு காலமா இந்த அரசு இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, இப்போ நீங்க சொல்றீங்க விஜய்க்கு வரக்கூடிய கூட்டம் தன்னெழுச்சியா வரக்கூடிய கூட்டம் அப்படிங்கிறதுல சரி ஓகே, அதெல்லாம் எந்த மாற்று கருத்தை சொல்ல விரும்பல. ஆனா இப்போ கேள்வி என்னன்னா, ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய எதிர்பார்ப்புங்கிறது விஜய் என்ன பேச போகிறார் அப்படிங்கிறது தான். அப்ப விஜயுடைய அந்த 14 நிமிட பேச்சுங்கிறது அவங்க எதிர்பார்ப்பை பூர்த்தி பண்ணதா? பதில் சொல்லிட்டாரு சார். அடிப்படை காரணங்கள் இதுதான். தமிழ்நாட்டில் சரியான ரோடு இல்லை, தண்ணி இல்லைன்னு ஒரு 6 ரீசனை சொல்லி அதை இவங்க நிறைவேற்றல. அதுதான் நான் நிறைவேற்றுவேன்னு சொல்றேன். வேற என்ன டீடைல்டா தேர்தலா? இது தேர்தல் நடக்க போது தேர்தல் அறிக்கையா தரணும். தமிழ்நாட்டுல இந்த இடத்துல ரோடு சரியில்லை, இடத்துல தண்ணி இல்ல, ஒரு மனுவா கொடுக்க சொல்லுங்க அரசு போயிட்டு. அந்த மாதிரி ஒரு தலைவர் அது மாதிரி இந்த இடத்துல ரோடு அதுதான் சார். இப்போ 19 சொல்றாரு எந்த ரோடு சரியா? தமிழ்நாட்டுல ரோடு சரியில்லை, தமிழ்நாட்டுல தண்ணி இல்ல, தமிழ்நாட்டுல கல்வி இல்ல, தமிழ்நாட்டுல மருத்துவம் இல்லைன்னு சொல்றாரு.
அப்படி இல்லைன்னா ஒரு மனு எழுதி கொடுங்க அரசு கிட்ட, இந்த பகுதியில தண்ணி இல்ல மனு எழுதி கொடுங்க. தண்ணி அதுக்கு ஒரு ஆட்சி மாற்றம் நான் தான் பண்ண முடியும் அப்படின்றதுல அது போதுமான உரையா இருக்கா? அத்திப்பட்டுல தண்ணி வரலன்னு 56 வருஷமா மக்கள் வந்து இன்னும் மனு தான் எழுதி கொடுத்துருக்காங்க. இன்னும் இது அத்திப்பட்டுக்கு தண்ணி வரல. அது படமே ரொம்ப அழகா இருக்கும். நீங்க மாண்புமிகு முதல்வர் வந்து மார்த்தட்டிக்கிறாரு வந்துட்டு உங்களுடன் ஸ்டாலின் முகாம் வந்து ரொம்ப பெருசா சக்சஸ்னு சொல்லி நேத்து நான் அந்த முகாமுக்கு போயிருந்தேன் என்னோட வீட்டு பட்டாவை மாத்துறதுக்கு. 15 டேபிளுக்கு அலக்கழிச்சு கடைசியில வந்து இவங்க வந்து அந்த ஆன்லைன்ல அது மாதிரி ஒரு இதுவே சப்டிவிஷன் ஆகலன்னு சொல்லி 14 திருப்பி அனுப்பிட்டாங்க. அதுதான் அங்க நடக்குது. அதனால நீங்க விஜய் வந்து பாதிக்கப்பட்ட இளைஞர்களின் வருங்கால கனவை நினைவாக்குகின்ற ஒரு பெரிய தலைவராக இளைஞர்கள் நினைக்கிறாங்க. பெண்கள் வந்து தன்னுடைய குடும்பத்தை, தன்னுடைய மகனை, தன்னுடைய சகோதரனா விஜயை பார்க்குறாங்க. மிகப்பெரிய நீங்க சொன்னீங்க வந்து விஜய்க்கு வந்து வர கூட்டமெல்லாம் ஓட்டு ஆவராதுன்ட்டு. நான் சொல்லல, நீங்கன்னா வந்து சாதாரண நண்பரை சேர்த்து சொல்றேன், உங்களே இல்லை. அதனால வந்து இப்போ வந்து எப்பவுமே வந்து வெடி வந்து இம்மீடியட்டாக வந்து டப்புன்னு வெடிக்காது. 45 வருஷமாக அவரோட கேரவானை பார்த்தீங்கன்னா 1967 2026ன்னு இருக்கும். 50 வருஷமாக வந்து திராவிட கட்சிகளால், குறிப்பாக திராவிட கட்சிகள் வந்து மக்களுக்கு ஊற்றி கொடுத்து டாஸ்மாக ஓப்பன் பண்ணி இந்தியாவிலேயே வந்து இளம் விதவைகள் அதிகமாக இருக்கின்ற மாநிலம் தமிழ்நாடுன்னு அவருடைய சொந்த கட்சியான சகோதரி கனிமொழி வாயால் சொல்ல வச்சு இன்றைக்கு இருக்கின்ற அத்தனை பிரச்சனைகளுக்கும் டாஸ்மாக் தான் காரணம். இன்றைக்கு இருக்கின்ற ஊழல் அரசியல்வாதிகளின் இத்தனை திடீர்னு மல்டி மில்லியனர் ஆகிறதுக்கு காரணம் டாஸ்மாக் தான். டாஸ்மாக் என்ற ஒரு இது இங்கே ஆரம்பித்து 50 வருஷமாக வந்து இளைஞர்களை வந்து தமிழ்நாட்டு இளைஞர்களை வாழ்க்கையை நாசம் பண்ணி வட இந்தியர்கள் வராங்க. வட இந்தியர்கள் வராங்கன்னா வட இந்தியர்கள் எதுக்கு இங்கே வராங்க? ஏன்னா நம்ம இளைஞர்களுக்கு வந்து அந்த திறமையை வந்து குறைச்சிது யார்? என்னோட கேள்வி இதே தான். இன்னைக்கு வந்து அதனால வந்து இளைஞர்களுக்கு யாரோ ஒருத்தன், ஏன்னா இத்தனை வரைக்கும் புழுங்கிட்டு இருந்தாங்க மனசுல. ஏன்னா எந்த அரசியல்வாதி பேர்ல இளைஞர்களுக்கு நம்பிக்கை கிடையாது. விஜய் வந்து ஒரு நம்பிக்கை இந்தியர்கள் தமிழ்நாட்டுக்குள்ள வராங்கன்னா நம்முடைய இந்தியர்களுக்கு வேலை கிடையாது அப்படின்னு கிடையாது சார். நம்ம மாநில மக்களுக்கு இங்க வேலை கிடையாது அப்படின்னு கிடையாது. நம்ம மாநில மக்கள் வெளிநாடுகளை போய் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில இருந்து மற்ற மாநிலங்களுக்கும் மற்ற நாடுகளுக்கு அதிகமாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் சும்மா நம்ம நாடு இங்க வந்து வேலை செய்ய முடியாத காரணத்தினாலதான் வந்துட்டு அப்ப தமிழ்நாட்டுல வேலை இல்லாம நிறைய பேர் இருக்காங்க. வட இந்தியர்கள் இருந்து வேலை பார்த்துட்டு இருக்கான்னு சொல்றீங்களா? தமிழ்நாட்டில் வேலை செய்கிற அளவுக்கு வந்து நம்முடைய இளைஞர்களை வந்து இந்த போதை என்ற ஒரு கலாச்சாரம் வந்து பெருமளவில் நம்முடைய இளைஞர்களையும் இதுக்கு எடுத்துடுச்சுன்னு தான் என்னோட குற்றச்சாட்டு. நீங்கள் என்னைக்கு வந்து டாஸ்மாக் வியாபாரத்தில் வந்து உங்களை மாத்திரம் நான் சொல்றேன், நீங்க பேசும்போது சார் என்ன கேள்வி கேட்காதீங்க. சூரியபிரகாஷ் சார், இப்போ என்னென்ன விஷயம்னா நீங்க வந்து பல குற்றச்சாட்டை முன்வைக்கிறீங்க. இந்த குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் மாற்று விஜய் தாங்கிற முடிவுக்கு மக்கள் வந்துட்டாங்களா தான் இப்ப கேள்வி. கண்டிப்பா வந்துட்டாங்க. அதனோட எழுச்சி தான் வந்து நீங்க அங்க ஏர்போர்ட்ல இருந்து அவரா வந்து 2 கிலோமீட்டர்ல ஓட்டு 1 கிலோமீட்டர்ல ஓட்டுன்னு சொல்லவே இல்லை. நீங்க விஷுவல்ஸை பாக்குறீங்க. ஆமா, மக்கள் வந்து சார் ஒரு போலீஸ் சார் ரெகுலேட் பண்ணமா இல்லையா சார்? நீங்க சிஎம்க்கு வந்து 10,000 போலீஸ் அனுப்புறீங்களே, ஒரு 100 போலீஸை வந்து விஜய்க்கு அனுப்பி எஸ்கார்ட் பண்ணி நீங்க அந்த 1 ஹவருக்குள்ள நீங்க 11:30க்குள்ள வரணும் உங்களுக்கு பேசேஜ் பண்ணி தரேன்னு சொல்லி கொடுத்துருக்கலாமா இல்லையா? ஒரு போலீஸ் இருந்துச்சா சார்? நீங்க சொல்லுங்க, நீங்க ஒரு நடுநிலையாளர் சொல்லுங்க. அது என்ன விஜயோட வந்து ஏன் விஜயை பார்த்து நடுங்குறீங்க? என்ன நடுக்கம் உங்களுக்கு? விஜய் தான், நீங்க தான் வந்து பெரிய சாதனை பண்ணிட்டீங்கல்ல, தமிழ்நாட்டையே வந்துட்டு இந்தியாவில் வந்து முதல் இடத்துல கொண்டாந்துட்டீங்கன்றீங்க. அப்புறம் வந்து விடுங்க, கருத்தால மோத விடுங்க. எதுக்கு அந்த இளைஞரை வந்து நீங்க எப்படிலாம் முட்டுக்கட்டை போட முடியுமோ அப்படிலாம் முட்டுக்கட்டை போடுறீங்க. அவர் தான் தெளிவா இருக்காரு சார். நான் வந்தா வந்து செவ்வாய் கிரகத்தில் வந்து உங்களுக்கு வந்து இண்டஸ்ட்ரி வைக்குவேன்னு சொல்ல மாட்டேன், உங்களுக்கு அடிப்படை உரிமைகளை நான் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவேன்னு சொல்றேன் இல்லையா? அவ்வளோதான். வேற என்ன உங்களுக்கு வேணும்? இம்மிடியட்டா இந்த இப்போ தேர்தல் அறிக்கையை பண்ண. ரெண்டாவது, நான் வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி செயற்குழுவில் 36 பேரில் நான் ஒரு மெம்பரு, சொத்து பாதுகாப்பு குழுவில் ஒரு மெம்பர். இருந்தாலும் நான் சொல்கிறேன், இந்த காங்கிரஸ்காரனா நான் 45 வருஷமாக இருக்கேன். ஆனால் எனக்கே தெரியாத உண்மையை இன்னைக்கு விஜய் சொன்னார். ஏன்னா நாங்கள் இது வரைக்கும் நினைச்சிட்டு இருந்தோம் வந்து திமுகவுக்கு போடுற ஓட்டு வந்து ஆன்டி பிஜேபி ஓட்ஸ்னு. இன்னைக்கு அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கே விலகிச்சு. டிஎம்கே இல்லை, நான் சொல்றேன் உங்களுக்கு பதில் சொல்றேன் சார். நான் சொல்றேன், இன்னைக்கு தான் சூட்சுமம் தெரியுது. திமுகவை வந்து நான் ஏடிஎம்கே நான் அழிக்கிறேன்னு சொல்லி மோடியும், ஏன்னா டிஎம்கே ஏடிஎம்கே போட்டி, காங்கிரஸை நான் அழிக்கிறேன்னு சொல்லி ஸ்டாலினும் வந்து மோடியும் ஸ்டாலினும் கையை கோத்துன்னு 2 கட்சியும் ஒழிக்கிறாங்கன்றது எனக்கு என்னோட சிற்றறிவு கேட்டிய வரைக்கும் நான் இன்னைக்கு நினைக்கிறேன். இவங்களோட இது வந்து வேற, இது வந்து ஹிடன் அஜெண்டா.
டிஎம்கேவை நீ காங்கிரஸ் நீ ஒழி, ஏடிஎம்கேவை நான் ஒழிக்கிறேன்னு சொல்லி அதுக்கப்புறம் நீ நானும் பார்த்துக்கலான்றது இடன் அஜெண்டாவை தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஆனால் ஒரு விஷயத்தில் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இந்த இளைஞர்கள் எழுச்சி வந்து அப்படியே இருக்கணும். இந்த சாராயத்தை கொண்டு வந்து இந்த நாட்டை சீரழித்த இந்த திராவிட கட்சிகளை வந்து பே ஆஃப் பெங்காலில் வந்து விஜய் தூக்கி எறியணும். அதை நாங்கள் பார்த்து சந்தோஷப்படுறோம்.